எனக்கு வெல்கம் பேக் டு ஹேங்கோவர் ஸ்டோரிஸ் பிக் பாஸ் சீசன் 9. ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம மண்டே என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சண்டேல வந்து எவிக்ஷன்லாம் முடிஞ்சு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செகண்ட் வீக் வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது ஹாப்பியாக பாடு பிபியே வராது. வழக்கம் போல் அந்த டாஸ்க் வந்து கண்டினியூ ஆகுது. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லிவிங் ஏரியால வந்து. இவங்க எப்படா எந்திரிப்பாங்க எப்படா சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்கள வந்து நம்ம எழுப்பினாதான் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியும். நம்ம வந்து இவங்க தூங்க விட்டாதானே பிரச்சனை. நம்மளே அடிச்சு வந்து எழுப்பி விடுவோம். நம்ம இப்ப வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. எல்லாமே சேர்ந்து அடிக்கிறாங்க. அடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இரிட்டேட் ஆகி வந்து எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சானா யாரும் வெளியில வரல. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்மள்ட்ட வந்து கனி வந்து சொல்றாங்க ஸ்டவ் தானே பத்த வைக்க கூடாது. நம்ம வந்து நம்மள்ட்ட தான் வந்து முதல் நாள் வச்ச சாதம் வந்து வேஸ்ட் ஆயிருக்கும் நிறைய வச்சு. ஸோ அதை தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து எடுத்து கஞ்சி மாதிரி சாப்பிடலாம் ஒத்துக்கிட்டு அதை வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. என்னன்னா வந்து போயிட்டு வாங்க அவங்க வந்து இரிட்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களும் வந்து இரிட்டேட் ஆகாத மாதிரி நடிப்பாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கும் பசிக்கும் தான். எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன். ஆடிட்டு இருக்கிறப்ப வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க, தயவு செஞ்சு இப்பயாவது வெளியில வாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் வச்சிருக்கோம், நீங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நேரத்துல இல்ல எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வேணாம், எங்களுக்கு எல்லாம் பசிக்கிறேன், நீங்களே சாப்பிடுங்க, லஞ்ச் சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ஏதாவது ஸ்பெஷலா வரும், ஏன்னா அவங்களுக்கு சிக்கன் இதெல்லாம் வரதுனால நாங்க லஞ்ச் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட கான்செப்ட் என்னன்னா அவங்கள வெளில வர வைக்கணும். அவங்களோட இது என்னன்னா இவங்க வெளில வரவே கூடாது. சோ இதுதான் கேம். அரோரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆதிரைக்கு வந்து ஒரு கிஸ் கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே ஒரு கிஸ். நம்ம தலைவன் என்ன பண்ணுவார் உடனே, ஆரோரா ஆமா ஆரோரா எனக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆரோரா வந்து அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுப்பாங்க. எனக்கு ஆரோரா வந்து முத்தம் கொடுத்துட்டாங்க, அதனால நான் வந்து மாறிட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபன்னா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே மண்டே வந்து ஷோ வந்து செமையா போயிட்டு இருந்துச்சு. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். என்ன யோசிப்பாங்கன்னா குளிக்கிறதுக்கு வெளியில போகணும் பாத்ரூம். சோ அப்ப வந்து ஜக்கூசி வந்து அங்க உள்ளே சூப்பர் டீலக்ஸ்குள்ள இருக்கும். சோ வந்து ஆமா உடனே வந்து அந்த இடத்துல வந்து சுபிக்ஷா வந்து யோசிப்பாங்க, நம்ம ஏன் வெளில போகணும், இருங்க தண்ணி வருதான்னு பார்ப்போம். ஜக்கூசியில போய் அழுத்தி பார்ப்பாங்க, தண்ணி வரும். தண்ணி வந்தா அடுத்து வந்து இவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து நம்ம இவங்க சொல்லுவாங்க, சுபிக்ஷா சொல்லுவாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நாங்க பொண்ணுங்க 3 பேரும் குளிக்கிறோம், குளிச்சதுக்கு அப்புறம் வந்து பசங்க வந்து கமல்தீன் வினோத் வந்து குளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தலைவாங்கி வந்து லுக் விட்டுட்டு இருப்பாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் அதை வந்து நம்ம வினோத் என்ன பண்ணுவார், செமையா ஃபன் பண்ணுவாரு. பொண்ணுங்க வந்து குளிச்சிட்டு இருக்காங்க, அதை வந்து நம்ம திவாகர் வந்து பாத்துட்டு இருக்காரு, இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சுபிக்ஷா சொல்லுவாங்க. ஆமா ஆமா பொண்ணுங்க குளிக்கிறது வந்து இவங்க பாக்குறாங்க அப்படின்னு எல்லாம் இது எஃப்டி வந்து செமையா ஒரு ஃபன் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னா எவன் ஒருத்தன் இந்த மாதிரி மறைக்கிறானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் ஜாலியா பாத்துக்கணும். ஏன் நாங்களாவது எட்டி பாக்குறோம், ஆனா பார்க்க கூடாதுன்னு ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருக்கான், அவன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பான், அவனை அங்கேயிருந்து விரட்டுங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல வந்து அந்த இடத்துலயும் ஒரு ஃபன் நடக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற கேப்ல நம்ம கமர்தீன் வந்து நம்ம அந்த குண்டாவனோட தூக்கிட்டு ஓடிடுவாரு. அந்த வடிச்ச சாதத்தை வந்து குண்டாவனோட தூக்கிட்டு போயிடுவாரு. முதல் நாள் வச்ச சாதத்தை தூக்கிட்டு போற கேப்ல வந்து இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். பிக் பாஸ் நீ பாத்துருப்பாத பயங்கரமா அடிச்சுட்டு கிடந்தாங்களா, ஒழுங்கா சாப்பிடாம என்ன பண்ணிடுவாங்க, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் வந்து கீழே ஒட்டிடுவாங்க. இவங்க வந்து ரம்யா வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ இவன் உடனே எஃப்ஜே என்ன பண்ணுவாரு, ஏன் உங்க சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுது, நீங்க அப்ப கூட வெளில வராம இருக்கீங்களே, என்ன அது நியாயம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெளில வந்துருவாங்க. எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் வந்து சாங் போட்டுருவாங்க. எடுத்தோடனே வந்து பிக் பாஸ் லிவிங் ஏரியால வச்சு அந்த கேப்டனோட ரூம்ல வந்து ஒரு வால் இருக்கும். அது வால் வந்து அந்த வால்ல வந்து உங்களோட போட்டோ போய் ஃபர்ஸ்ட் நீங்க ஒட்டுங்க, பவரான ஒரு வால், அதனால நீங்க அதுல போய் உங்களோட போட்டோ வந்து ஒட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கும் வைப்பாரு. இதுல யாரு வின் பண்றாங்க அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வின் பண்ணாங்கன்னா 3 பேர் இங்கேருந்து அங்க ஸ்வாப் ஆவாங்க, அங்கேருந்து 2 பேர் இங்கே ஸ்வாப் ஆவாங்க. இதான் ரூல். இதுல என்ன கேம்னு வந்து பார்த்தோன்னா டாஸ்க் வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதியோட சீன் வந்து ஒன்று போடுவாங்க. கார்டன் ஏரியாவில் இருக்கிற ரூம்ல வந்து போடுவாங்க. அங்கேருந்து அதை பார்த்துட்டு வந்து லிவிங் ஏரியாவில் அதை நடிச்சு காட்டணும். ஏங்க நீங்க 2 பேரும் வந்து லவ் யூன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு பதட்டத்துல என்ன சொல்றதுனே தெரியல. உங்களுக்கு லவ் யூன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நடிச்சதுல வந்து பார்த்தோன்னா வந்து பிக் பாஸ் டீம்ஸ்ல வந்து 16.5 பாயிண்ட்டும் இவங்க வந்து 7.5 பாயிண்ட் எடுத்து பிக் பாஸ் டீம் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இவங்க பாரு, திவாகர் ஆகிற இவங்க 3 பேரும் அங்க போவாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா கமர்தீனும் ஆரோராவும் இங்க வருவாங்க. வழக்கம் போல வந்து இந்த வீக்குக்கான நாமினேஷன் நடக்கும். அக்ஷரா, அப்புறம் வந்து பாரு, திவாகரு, இவங்க மேலதான் வந்து திரும்ப வந்து ஓட்டிங் வந்து அந்த நாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கிட்டத்தட்ட 15 ஓட்டு கிட்ட போயிருவாங்க. திவாகர் 6-7 ஓட்டுக்கு மேல போயிருவாரு. எஃப்ஜே ஓட்டு வாங்குவாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமர்தீன் ஓட்டு வாங்குவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க இதை நாமினேஷன் பண்ணி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டே 7ல நடந்த சுவாரஸ்யமான விஷயம். ஆக்சுவலா நாங்க வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பாத்தீங்கன்னா வந்து செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்க அந்த சமயம் மழை பெஞ்சிட்டு இப்ப கூட நாங்க மலையில நின்றுட்டு தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆமா, ஆக்சுவலா ஒரு வீடியோ தான் எடுக்க முடிஞ்சது. அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம். மறக்காம வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோ வரும், மறக்காம போய் பிளேலிஸ்ட்டை பாருங்க. பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோவும் இருக்கு. ஸோ வீடியோ பாக்குற எல்லாருக்கும் பாய். சீக்கிரம் சந்திப்போம். ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.